அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ஃபலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழமை போன்று இன்றைய தினமும் இஃப்தார் சிந்தனையில் சந்திப்பதில் மற்றில்லா மகிழ்ச்சி. இன்றைய இஃப்தார் சிந்தனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை பார்ப்போம். சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான் யதுஹுலு மின்ஹு ஸாயிமூன் யௌமல் கியாமா லா யதுஹுலு மின்ஹு அஹதுன் கைருஹு. நாளை மறுமையிலே ஸ்வர்க்கத்திலே ஒரு வாயில் இருக்கும். அந்த வாயில் விசேடமான வாயில், அதற்கு பெயர் அர்ரையான் என்று சொல்லப்படும். அந்த வாயிலினால் நோன்பாளிகள் மாத்திரமே சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். அந்த ஹதீஸின் தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபயக்கூமூன லா யதுஹுலு மின்ஹு அஹதுன் கைருஹு. அன்றைய தினம் ரப் இறைவன் எங்கே நோன்பாளிகள் என்று கேட்பார். அதற்கு நோன்பாளிகள், யா அல்லாஹ், நாங்கள் இதோ இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் எழுந்து ரையான் என்ற வாயலினால் சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அதன் பிறகு அவர்கள் சென்று நுழைந்து முடிந்ததன் பின்னர் அந்த வாயல் மூடப்படும். அதனால் வேறு எந்த வணக்க வழிபாடுகள் செய்தவர்களும் நுழைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை இன்றைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டால், அன்பார்ந்தவர்களே, நோன்பு நோட்பது, அதற்குரிய மகத்தான கூலியின் சிறப்பு இங்கே எடுத்து சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், உண்மையாக இறைவனுக்காக நோன்பு நோற்றவர்கள், அல்லாஹுக்காக வேண்டி தனித்திருந்து பசித்திருந்து கியாமுல் லைல், திலாவத்துல் குர்ஆன் போன்றவற்றில் ஈடுபட்டவர்களுக்கு நாளை மறுமையிலே இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசாக சொர்க்கத்திலே ஒரு விசேடமான வாயிலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த வாயிலின் ஊடாக அவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். அந்த வாயில் எல்லா சொர்க்க வாயில்களை விடவும் மிகவும் சிறப்பு மிக்கதாகவும் கண்ணியம் மிக்கதாகவும் தரஜாக்கள் அந்தஸ்துகளால் உயர்ந்த வாயிலாகவும் இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவூட்டுகின்றது. அதுபோலவே ஏனைய வணக்க வழிபாடுகள் செய்வதை விட இந்த ரையான் என்ற வாயிலினால் நுழைவதற்கு நோன்பாளிகளுக்கு மாத்திரமே சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. வேறு தொழுகையாளிகளோ அல்லது ஜக்காத் கொடுத்தவர்களோ அல்லது வேறு இன்ன பிற நற்கருமங்கள் புரிந்தவர்களுக்கு அந்த வாயிலினால் நுழைவதற்கான சந்தர்ப்பம் குறைவாகவே இருக்கிறது. எனவேதான் உண்மையான நோன்பு நோற்று, உயிரோட்டமான நோன்புகளை நோற்று இந்த ரமலானுடைய காலத்தை வீணடித்து விடாமல், நாங்கள் இருக்கின்ற இந்த ரமலானுடைய காலங்களில் இறைவனுக்காக நோன்பு நோற்று எந்த நோன்பையும் தவற விடாமல் நாங்கள் நோற்று வருவோமே என்றால் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதிகமான கூலிகள் கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மறுமையிலே சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுவதற்கு ரையான் என்ற வாயலினால் சுவர்க்கத்துக்குள் நுழைவதற்கான சந்தர்ப்பத்தையும் இறைவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றான். எனவே நானும் நீங்களும் இந்த ரையான் என்ற வாயலினால் சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.